திருச்சியில் விளம்பர திமுக அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் நேரலையில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். இளவரசன், சொல்லுங்க, தற்போது மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? போராட்டத்திற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாகமா. அதாவது திருச்சி மாவட்டத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் தற்பொழுது அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இவர்கள் கோரிக்கை என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் அனுமதித்த அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலித்து உடனடியாக அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை மாற்றுத்திறனாளிகள் வழங்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மகளிர் குடும்ப தலைவர் ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் உதவித்தொகை பெறுவதால் இந்த மகளிர் உரிமை தொகை மறுக்கப்படுகிறது. அதை இந்த அரசு உடனடியாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலும் பட்டா கேட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆந்திரா கேரளாவில் வழங்கப்படுவது போல இங்கேயும் மாற்றுத்திறனாளிக்கு 6000 முதல் மிக கடுமையான மாற்றுத்திறனாளிகள் 10,000 வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு தமிழக அரசு கண்டித்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவர் இருக்காங்க. ஐயா வணக்கம். நீங்க எந்தெந்த கோரிக்கை வச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க? தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? தமிழக அரசு இன்றைய தினம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகை என்பது அவர்களுடைய எந்தவித வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்காது என்ற அடிப்படையிலேயே 1500 ரூபாய் உதவித்தொகையை 6000 ரூபாயாகவும், அதேபோல கடுமையான ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் 4 பிரிவில் இருப்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய 2000 ரூபாயை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதற்கான போராட்டங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு கொடுக்க மறுப்பதால் இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவிலே சிறை நிரப்பும் போராட்டமாக எங்களுடைய போராட்டத்தை டேராடெக் சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் 100 நாள் வேலை திட்டத்திலே 4 மணி நேரம் வேலை செய்தால் முழு ஊதியம் என்ற நிபந்தனை இருந்தும் என்ற உத்தரவு இருந்தும் அந்த உத்தரவை பல ஊராட்சிகளிலே அமல்படுத்த மறுக்கிறார்கள். 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இது மாற்றுத்திறனாளிகளுக்கான விரோத போக்கு. இதை உடனடியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். அதேபோல ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையினுடைய அளவு என்பது வெறும் 300 ரூபாய். பல ஆண்டு காலமாக வழங்கக்கூடிய இந்த 300 ரூபாயை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதற்கான போராட்டம் என்பது அடுத்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி டெல்லியிலே நடத்துவதற்காக நாங்கள் தயாரிப்பு பணியில் இருக்கின்றோம். தமிழக அரசும் ஒன்றிய அரசும் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இந்த மாநிலத்திலே மாற்றுத்திறனாளிகள் எந்தவித அச்சமில்லாமல் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாநகர் புறநகர் மாவட்டத்தின் சார்பாக நடத்துகின்றோம். இந்த கோரிக்கை பல கோரிக்கை வச்சிருக்கீங்க. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்ப கிடைக்கலன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. அது என்ன, உங்க மாற்றுத்திறனாளி ஏன் மறுக்கப்படுது? நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு ஆண் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், பெண் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் பெண் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெற்று வந்தால் அவர்களுக்கு கலைஞருக்கான அந்த மகளிர் உரிமை தொகை என்பது மறுக்கப்படுகிறது. காரணம் கேட்டால் இந்த தமிழகத்திலே ஒருவருக்கு ஒரு அரசு உதவி என்ற சட்டம் தான் பொருந்தும். எனவே அந்த உதவித்தொகை வாங்குவதால் இந்த உதவித்தொகை மறுக்கப்படுகிறது என்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வராவிட்டாலும் கூட அவர்களுக்கு அந்த கோரிக்கைக்காக மனு அனுப்பியிருந்தால் மனு அனுப்பியிருக்கிறதுக்காக இந்த உரிமை தொகை என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே மகளிர் உரிமை தொகை பெறப்பட்டிருந்தும் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகை மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால் நாங்கள் பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை என்பது முழுமையாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். நன்றி. அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என கூறிவிட்டு தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் நிதி உதவி பெற்றாலோ அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலோ அவர்களுக்கு நிதி உதவி மகளிர் உரிமை தொகை மறுக்கப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி, தற்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு வாக்குறுதி என கூறுவதை கண்டித்துதான் தற்பொழுது மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது திருச்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.